மேடம் 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 ஏம்மா, please, வெளியில madam. போமான்னு சொன்னா Ma'am, கேட்க மாட்டேன். தயவு செஞ்சு திரும்ப சொன்னா திரும்ப ஏன் இப்படி கேளுங்க, பண்ணிட்டு இருக்க? போ, madam. வெளியில போ. ஐயோ அண்ணி, மேடம் மேடம் என்ன பண்றீங்க? யார் இவங்க? என்னாச்சு? ம்? ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்றது? யார் நீங்க? என்ன வேணும்? என்னம்மா ஆச்சு? எதுக்கு கண் கலங்குறீங்க? சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு சாப்பாடு வேணுமா? சாப்பாடா? வேலை வேணுமா? எப்படி இருக்குன்னு பாத்தியா? வேலை கேட்டீங்களா? உங்க பேர் என்ன? எதுக்கு இப்போ பேரு ஊரெல்லாம் கேட்டுட்டு இருக்க? இவ்வளவு வேலைக்கு எடுக்க போறியா? அக்கா, முதல்ல என்ன ஏதுன்னு கேட்போம். ஏன் அவசரப்படுற? நீ சொல்லுமா, எங்க இருந்து வர? உன் பேர் என்ன? என் பேரு காஞ்சனா சார். இதோ பக்கத்துல தான் சார் வீடு. நானும் என் அம்மாவும் மட்டும்தான் இருக்கோம். இவ்வளவு நாள் அம்மா வீட்டு வேலைக்கு போயிருந்தாங்க. இப்ப கொஞ்ச நாளா அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப முடியல மேடம். அப்புறம் அம்மா போன வீட்டு வேலைக்கு நானும் போனேன். ஆனா அந்த வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்க தப்பா நடந்துக்கிட்டாங்க. அப்புறம் பயந்து போய் நான் இப்ப எங்கேயும் வேலைக்கு போறதே இல்ல. இருந்த அரிசியை வச்சு கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டோம். இப்ப அதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சு. ஆமா, உங்க புருஷன் என்ன பண்றாரு? அவர் என்னை விட்டு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு மேடம். இந்த கம்பெனியை யாரோ ஒரு பொண்ணுதான் புதுசா ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இங்க வேலை பாக்குறவங்க எல்லாரும் லேடி ஸ்டாஃப்ஸ் சொன்னாங்க. அதான் இங்க ஏதாவது வேலை இருக்குமான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். இந்த கதையெல்லாம் எங்களை நம்ப சொல்றியா? உங்ககிட்ட போய் சொல்லி எனக்கு என்னங்கம்மா ஆக போகுது? அப்படி போய் சொல்லி ஏமாத்துறவங்களா இருந்தா பணம் கொடுங்க, சாப்பாடு கொடுங்க தான் கேட்டிருப்பேன். வேலை கொடுங்கன்னு கேட்டிருக்க மாட்டேம்மா. சரி, உங்களுக்கு கார்மெண்ட்ஸ் வேலை தெரியுமா?